என்னோட கவலையெல்லாம் மறந்து ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்த ஒரு டைம் இன்னைக்கு. என்னங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து பொடுதலை கேட்டிருந்தா. அது எனக்கு கிடைக்கல. நான் ஒ நான் ஒரு இடமா தேடி தேடி போயிட்டே இருந்தேன். கிடைக்கல. ஆனா, எங்க ஊர் சைடுல இந்த டிச் சைடுல அதிகமா இருக்குது. ஆனா, நல்ல தண்ணி பக்கமெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? அதுக்காக ஃபீல் எல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுங்களா, சத்தி ரோட்ல அந்த ஆத்துல போகுங்களா, அந்த தண்ணிக்கிட்ட போய் நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த நல்லூர் அந்த குளத்த தாண்டி தான் நான் போகணும். போகும்போது அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய நீர்க்காக்காய் தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஒரு பழமொழிக்கும் இதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு ஓடு மீனோட உழுமீன் வரும் என காத்திருக்குமா கொக்கு. ஆக்சுவலா இந்த குளம், அப்புறம் ஆத்துல எல்லாம் வந்துட்டு கொக்கு வந்து அதிகமா இல்ல. இந்த காக்காய் தான் அதிகமா இருக்கு. கொக்குக்கு அப்ப நீந்த தெரியாதா? எனக்கு பெரிய டவுட்டு. கொக்குக்கு நீந்த தெரியாதா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சின்ன சின்ன அந்த ஓடைக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருந்த மாரி ஒரு ஃபீலு. இங்க நெறைய காக்காய்களும் அந்த நீர் காக்காய் எல்லாம் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளயும் வாத்துகள் எல்லாமே இருந்துச்சு. பார்க்கறக்கு அழகா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாவும் இருந்துச்சு. சின்ன சின்ன கவலையெல்லாம் மறந்து ரிலாக்ஸா நின்னுட்டுருந்தேன். அப்புறம் அந்த தண்ணி இருக்கிற இடத்துலயே உள்ளான் தடம் இருந்துச்சு போனேன். போய் ஒரு இடத்துல நின்னுட்டுருந்தேன். அப்புறம் ஒரு அக்கா வந்துட்டு, "ஏன் தனியா நின்னுட்டுருக்கிற?" அப்படின்னு என்னை கேட்டாங்க. அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, நான் ஏதோ சூசைட் பண்ண வந்திருக்கிறேன். அந்த ஆத்துல முங்கி போயிருவேன் அப்படின்னு நினைச்சு என்னை பார்த்து கேட்டாங்க. "இல்ல இல்லக்கா, நான் ஒரு செடி பார்க்க வந்தேன். அது எனக்கு கிடைக்கல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நின்னுட்டு போலான்னு நின்னேன். இப்படியெல்லாம் மத்தியான டைம்ல இருந்து நிக்கக்கூடாது" அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. "அக்கா அப்படியெல்லாம் இல்ல" அப்படின்னு நான் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க கூடயும் கதை பேசிட்டு அப்படியே வந்துட்டேன். யாரு போனாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. இல்ல தனியா போனாலுமே நம்மளை நம்புற அளவுக்காவது போய் நில்லுங்க. இல்லன்னா ஒருத்தவங்க தள்ளி விட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது டென்ஷனா இருந்தாலும் பார்த்துருங்க. அந்த மாரி ஒரு இடம் தான் இது எல்லாமே இருந்துச்சு. தண்ணி ஏரியாவ பார்க்க போறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. தண்ணி ஒரு சில டைம் டக்குன்னு மேல வருமா, நம்ம நிக்கிற இடத்துல அது சொல்ல முடியாது. அப்புறம் கீழயும் போகும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. பாசமெல்லாம் இருக்கும். பார்த்து போங்க. நான் தண்ணிக்குள்ள காலே வைக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. மேலேயே நின்னு அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். மைண்ட் ஃபுல்லா அப்படியே ரிலாக்ஸாவும் இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் கொண்டு போயிருந்தா சாப்பிட்டு வந்திருக்கலான்னு அது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க் யூ.